நாகை அருகே திருக்குவளை சுற்றுவட்டார பகுதிகளில் தாளடி நெற்பயிர்கள் கருக்கும் அபாய சூழலில் இரவு பகல் பாராமல் டீசல் என்ஜின் வைத்து விவசாயிகள் நீர் இறைத்து வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர் சாகுபடி சுமார் 1,80,000 ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்டது. பருவமழை பாதிப்பு காரணமாக நெற்பயிர்கள் சேதமடைந்ததை தொடர்ந்து விவசாயிகள் சுமார் 40,000 ஏக்கரில் மறு சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் தற்பொழுது மாவட்டம் முழுவதும் கடும் தண்ணீர் பற்றாக்குறை நிலவி வருகிறது. மேட்டூர் அணையில் இருந்து கடந்த ஜனவரி 28ஆம் தேதி தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டதன் விளைவாக தாளடி நெற்பயிர்கள் தண்ணீர் இன்றி வாடி வருகின்றன. குறிப்பாக திருக்குவளை, எட்டுக்குடி, திருவாய்மூர், ஈசனூர், வலிவலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் விவசாயிகள் வாய்க்கால், குட்டை மற்றும் நீர்நிலைகளில் தேங்கி கிடக்கும் தண்ணீரை மோட்டார் என்ஜின் மூலம் இரவு பகல் பாராது இறைத்து நெற்பயிர்களுக்கு பாய்ச்சும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஒரு சில இடங்களில் டீசல் என்ஜின் வைத்து நீர் இறைப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாததால் விவசாயிகள் செய்வது அறியாது திகைத்து வருகின்றனர். இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில், உரிய ஆய்வு இன்றி தமிழக அரசு மேட்டூர் அணை தண்ணீரை நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினர். இப்போ பார்த்தீங்கன்னா 65 நாள் பயிராக இருக்குது, 60லேருந்து 65 நாள் பயிராக இருக்குது. தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இறச்சிக்கிட்டு இருக்கோம். குட்டை அதுமாரி உள்ள தண்ணியை போட்டு இறச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு மேட்டூர் அணை வேற ஜனவரி 28 சாத்திட்டாங்க. இன்னொரு 2 முறை திறந்து 2 தண்ணி பிப்ரவரி கடைசி வரைக்கும் தண்ணி வந்ததுன்னா ஓரளவுக்கு நாங்கள் கலந்து பண்ணிடுவோம். ஏற்கனவே குருவையும் ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. இப்போ தாளடி போட்டிருக்கோம். தாளடி பயிர் பார்த்தீங்கன்னா இப்போ 50லேருந்து 65 நாள் பயிராக இருக்குது. இன்னும் எங்களுக்கு 30-35 நாளைக்கு தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும். இருக்கிற தண்ணியை இறச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு